பில்டிங் ரிலேஷன்ஷிப். நாமெல்லாம் இன்னும் ஒத்துமையா இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம அனுஜ் டைல்ஸ் ஓனர் குமார் சொன்ன மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதான் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் சொல்ற அந்த டைட்டில்ல எப்படி நம்ம ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணணும்னு இப்போ சொல்ல வராரு. வாங்க சார், வாங்க சார், வெல்கம். நீங்க தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான குவாலிட்டி. அது தெரியாமலே நிறைய பேருக்கு இருக்கும். நிறைய பேருக்கு அந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் நம்ம ஜனங்களுக்கு அது வந்து தெரியணும், எங்க ஜென்ரேஷன் தெரியணும்னு நான் விரும்பினது. இது ஒரு 5 minutes நான் எடுத்துக்கிறேன். ஐ வாண்ட் டு ஜஸ்ட் டேக் 5 minutes. எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் போகிறதுக்கு முன்னாடி என்ன போகிறதுக்கு முன்னாடி இந்த 5 சென்ஸு காலையில் எல்லாருக்கும் பேசணும். அதில் அந்த 6வது சென்ஸ் சொன்னேன்ல, காமன் சென்ஸ். அவ்வளோதான். அந்த அந்த காமன் சென்ஸ் இருக்கிறவங்க தலைவராயிடலாம், காமன் சென்ஸ் இருக்கிறவங்க சக்ஸஸ்ஃபுல் ஆகிடலாம். எந்த சேலஞ்ச் இருந்தாலும் என்ன, இப்போ எங்களுக்கு வந்து திருநெல்வேலியில் ஹாஸ்பிட்டலில் ஃபுல்லாக வெள்ளம் எல்லாம் அவ்வளோ தூரம் வந்துருச்சு எல்லாம். ஆமாம், ஒரு 2 நாள் வந்து அப்செட்டாக தான் இருந்தேன், உண்மையை ஒத்துக்கணும், மனுஷங்க தான். ஆனால் அதிலிருந்து பார்க்குறப்ப வந்து பக்கத்தில் சும்மா அந்த ஹாஸ்பிட்டல், நம்ம ஹாஸ்பிட்டல் வாசலில் ஒரு கரும்புச்சாறு கடை நான் பார்த்துட்டே இருப்பேன். அந்த கரும்புச்சாறு கடையே இல்லை. அவன் 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 வாழ்க்கை அவ்வளோதான். அப்போ அவன் போயிட்டான், அந்த இது போயிடுச்சு, அந்த ப்ராப்ளம். நமக்கு அதில் நிற்கிறதுக்கு ஒரு இடம் இருக்குல்ல, அப்படி தான். அதுதான் மெயின் இது. ஸோ இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் போகிறதுக்கு முன்னாடி அந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸு என்ன மாதிரியான விஷயங்களெல்லாம் சொல்லுதுன்னு பாருங்கள். மனிதனோட மனசு, மனிதனோட மூளை, மனிதனோட உடல் 3மே ஒரே நேர்கோட்டில் இருக்கணும். அந்த ஒரே நேர்கோட்டில் இருக்கிறதுல எது முக்கியம், மனசா உடலா மூளையா அப்படிலாம் பார்க்குறத விட இதை விட அது பெருசா இது பெருசா இல்லை, 3மே முக்கியம். அந்த 3 முக்கியத்தில் அதில் வந்து இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் வந்து இது வந்து ஆராய்ச்சி பூர்வமாக டேல் கார்னேஜின்னு ஒருத்தர் எழுதினதுடைய அந்த அந்த அதிலிருந்து நான் எடுத்த விஷயம்தான். இருந்தாலும் சுருக்கமாக சொல்லறதுக்காக எனக்கு புரிஞ்சுக்கிட்டதை உங்களுக்கு வந்து சொல்ல விரும்புகிறது. ஸோ எமோஷன்ஸ்னா என்ன, எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் போகிறதுக்கு முன்னாடி எமோஷன்னா என்ன, உணர்ச்சிகள். அதிகமாக படுறது கோபம் இல்லை, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா கோபம் வந்து எல்லாம் நியாயப்படுத்துறது யாரு, நம்ம சிவன் தான் ஞாபகப்படுத்துறது. என்ன, சிவபெருமான் தான். கோபத்தின் உக்கிரம், கோபத்தின் உச்சி. ஸோ கோபம் வந்து பார்த்தீங்கன்னா அணுசக்தி மாதிரி. அந்த கோபத்தை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோன்னு, அழிவுக்கா இல்லைன்னா வந்து ஜெயிக்கிறதுக்கா. என் கோபம் வந்துருச்சு, அவங்க ஒன்று சொல்லிட்டாங்க, நம்ம ஜெயிச்சு காட்டணும், நியாயமான கோபம். அவனை ஒழிச்சு காட்டணும், அது அநியாயமான கோபம். அது நான் சின்ன உதாரணம் சொல்கிறேன். ஸோ அந்த எமோஷன்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ நிறைய உணர்ச்சிகள், நவரசங்கள் இருக்கா, நான் ஜஸ்ட்டு சொல்கிறது. லவ் இருக்குது, கோபம் இருக்குது, பசி இருக்குது, எல்லாமே இருக்குது. அந்த சோக உணர்வு இருக்குது, எல்லாமே அளவோடு இருக்கணும், பேலன்ஸ்டாக இருக்கணும். ஸோ அந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இருந்தது ரொம்ப முக்கியம். ஸோ எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் போகிறதுக்கு முன்னாடி ஐக்யூனா என்ன, இன்டெலிஜென்ட் கோஷன் இல்லை, இவர் புத்திசாலியாக இருக்கார், இவர் அப்படி இருக்கார், எப்படி இருக்காரு. அதே மாதிரி சிலது பிறவிலே வர்றது வச்சுக்குவோம், அது மாதிரி இருக்கலாம். ஆனால் என்வாயர்மெண்ட்டில், அனுபவத்தில் அந்த வர்றது இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு சோஷியல் இன்டெலிஜென்ஸ், அது ரொம்ப முக்கியம். அது அதனுடைய சார்ந்து அதனுடைய இதுதான் இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். உணர்ச்சி இதுதான் நான் சொன்னேன் இல்லைங்களா, மனநல செயல்பாட்டு அனுபவம். ஸோ எமோஷன்கிறது அதனுடைய தமிழாக்கம். இதில் வந்து எப்படின்னா அதீத இன்பம், அதீதமான உணர்ச்சி உடலுக்கு நல்லதில்லை. எல்லாமே ரொம்ப பேலன்ஸ்டாக, சரியா. சந்தோஷங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு உதாரணம் சொல்லணும். ஒரு இதில் ஜெயிச்சிட்டாலும் இவர் கருணாநிதி வந்து பார்த்தீங்கன்னா, சாரி மன்னிச்சுக்கோங்க, முன்னாள் முதல்வர், அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜெயிச்சிருப்பாராம், எல்லாரும் வந்து சந்தோஷம் கொண்டாடுவாங்களாம். ஆனால் அவர் வந்து அமைதியாக அடுத்ததுக்கு போகிறான். தோல்வி அடைஞ்சிருப்பாங்களாம், அப்பவும் வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு பார்ப்பாராம். ஸோ அடுத்தடுத்து என்னன்னு போகிறது. ஸோ அந்த மாதிரியான ஒரு இன்டெலிஜென்ட்டாக இருக்கிறது. பேப்பர், அவ்வளோ பேப்பர்ஸ் வச்சுருப்பாங்களாம், ஐஏஎஸ் ஆஃபீஸர் படித்து காட்டுவாங்களாம், அவங்க ஒரு டெசிஷன் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்களாம். பட் ஹீ வில் டேக் அ டெசிஷன் வெரி கிளியர்லி, கிளவர்லி, அதுதான் கரெக்டாக இருக்குமா. ஸோ அந்த மாதிரி ஒரு சோஷியல் இன்டெலிஜென்ஸ், எமோஷனல் இன்டெலிஜென்ஸு எப்படி நம்ம உள்வாங்கிக்கிறது அப்படிங்கிறது இப்போ சொல்லப்போம். ஸோ இதாங்க எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். ஃபர்ஸ்ட் விஷயம், நமக்கு ஒரு அவேர்னஸ் வரணும். ஸோ கோவப்பட போகிறோம்,
ரைட்டா? அந்த செல்ஃப் அவேர்னஸ் அது ரொம்ப முக்கியம். எதிராளியோட கண்ணு உங்களுக்கு சொல்லி கொடுத்துரும். அவர் கோவப்படுறாரா, அப்செட்டாக இருக்கிறாரா, இல்லை என்ன மாதிரியான விஷயத்தில் ஆஃபீஸ்ல இருந்து வர்றாங்க, உங்க வீட்டுக்காரர் வராரு, அவர் என்ன நிலைமையில இருக்காரு என்னங்கிறத புரிஞ்சுக்கிறது. ஸோ அதான் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். ஸோ ஒரு பர்டிகுலர் அதுக்காக பியாண்ட் இதில் இல்லை. நீங்கள் நான் எப்படி கோவப்படாமல் இருக்கலாம்னு கேட்காதீங்க. மேடம் இருக்காங்க, அங்கே கேட்டு பாருங்க. என்ன கோவத்தின் மறுபிறவின்னு கூட சொல்லுவாங்க அவங்க. ஸோ அந்த மாதிரி வந்து என்ன சொல்கிறேன்னா, அவசியமான ஒரு விஷயங்கள் வேறு. ஆனால் நமக்கு உள்ள வாங்குறது, உள்ள ஃபஸ்ட்டு தெரிகிறது ஃபஸ்ட்டு ஸ்டெப். அந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸை பெருக்கிக்கிறது, செல்ஃப் அவேர்னஸ். அப்புறமா இன்னொன்று பார்த்தீங்கன்னா எம்பதிங்கிறது. ஸோ சிம்பதிங்கிறது வந்து பரிதாபப்படுறது, சிம்பத்தட்டிக் பரிதாபப்படுறது. எம்பதிங்கிறது அடுத்தவங்களுடைய அவன் எப்படி ஃபீல் பண்ணுவான் அப்படின்னு ஃபீல் பண்ணுறது. ஸோ இந்த எம்பதி இருக்கவங்க தான் தலைவர். இந்த அவன் கஷ்டம், நம்ம ஓடி போகிறோமே, ஓடி போய் பார்க்குறோம், அந்த உயிரை காப்பாற்றுறோம். ஸோ நான் ஒரு ப்ரௌடாக சொல்லிக்கிறேன், டாக்டர்ஸு நிறைய பேர் 80% 80-20 உலகத்தையே பிரிச்சிட்டாரு பெரேட்டோ. ஸோ 80% வந்து டாக்டர்ஸு எம்பத்தியாக இருப்பாங்க. ஸோ அந்த இது இருந்தால் தான் ஆக முடியும். ஸ்டாஃப் நர்சஸ், மெடிக்கல் இதில். ஸோ அந்த எம்பத்தி இருக்கிறது, அந்த எமோஷனல், அவன் வலி இருக்குங்கிறத அவன் சொல்கிறதுக்கு முன்னாடியே புரிஞ்சுக்கிறது. ஸோ அந்த வலி உணர்வை அதை மாதிரி நம்ம இருக்கணும் எமோஷனலி இன்டெலிஜென்ட்டாக. அஃப்கோர்ஸ் நெக்ஸ்ட்டு வந்து மோட்டிவேஷன். அடுத்தவங்க அவங்க சொல்லி மோட்டிவேட் ஆகிறது அது ரொம்ப சந்தோஷம். ஆனால் நம்மளே மோட்டிவேட் ஆகுது, செல்ஃப் இக்னிஷன். ஸோ நம்மளே வந்து இது பண்ணுறது. ஸோ இது எல்லாமே இந்த உள்ள இருக்கிறது தான் அண்டர்ஸ்டாண்டிங். அந்த இது இருந்தால் தான் இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் வரும். நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் ரெகுலேஷன், ஒழுக்கம். ஒழுக்கம் விருப்பம் தரலாம், அதை சொல்லுவாங்கல்ல, அதை மாதிரி அந்த டிசிப்ளின் இருக்கிறது எமோஷனல் இன்டெலிஜென்ஸை உருவாக்கும். இது எல்லாமே அந்த இன்டெலிஜென்ஸை கூட்டுறது. ஸோ நம்ம படிப்பில் மட்டும் இன்டெலிஜென்ஸ் இல்லை, சோஷியலாகவும். ஸோ எவ்வளவோ வந்து டாக்டர்ஸ் இருந்தாலும் எனக்கு ரொம்ப ரொம்ப இது ஒரு பிசி ராய் அவர் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம். எஃப்ஆர்சிஎஸ், எஃப்ஆர்சிபி ரெண்டுமே அது வந்து மெடிசன்ஸில் ஸ்பெஷலிஸ்டாக இருக்கிறது ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன் ஃபிசிஷியன், அதுவும் ஆனார் வெஸ்ட் பெங்காலில். அப்புறம் பார்த்தீங்கன்னா அரசியல், அப்புறம் பாருங்கள் மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா, எல்லாம் அந்த அளவுக்கு வந்து அவர் வந்து சோஷியல் இன்டெலிஜென்ஸ், அந்த அளவுக்கு ஒரு ரோல் மாடல் அப்படி வந்து இருந்தது. ஸோ அதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா அது எல்லாம் சேர்ந்தது. சோஷியல் ஸ்கில்ஸ், என்ன நடந்துக்கிற முறை, நடந்துக்கிறது, அவர் சொன்னார்ல அந்த பச்சாதாபம், அதுதான் அந்த எம்பதி. அது எல்லாமே இருக்கிற அந்த சோஷியல் ஸ்கில்ஸ் கலெக்டிவாக இருக்கிறது. ஹார்ட் ஸ்கில் வேற, இது வந்து எப்படி பேசுகிறோம், எப்படி கம்யூனிகேட் பண்ணுறோம், எல்லா விஷயமும் சார்ந்த மொத்த உருவம் இது. ஸோ இந்த 5மே வந்து இருந்தால் தான் நீங்கள் இன்டெலிஜென்ட்டாக நம்ம வந்து கொண்டு வர முடியும். ஸோ இட்ஸ் an ability to manage both your own emotions and understand the emotions people around you. உங்களோட எமோஷன்ஸையும் புரிஞ்சுக்கணும், அடுத்தவங்க எதனால் கோவப்படுறாங்க, சீக் டு அண்டர்ஸ்டாண்ட். அவங்க எதனால் வந்து நம்மகிட்ட பணம் கேட்குறாங்க, எதனால் வந்து அவங்க உதவி கேட்குறாங்க. ஸோ அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான் எமோஷனல் இன்டெலிஜென்ட்டாக ஆக முடியும். ஸோ இது இந்த ரொம்ப ரொம்ப குவாலிட்டி வந்து அதீத முக்கியம் நமக்கு, நம்ம ஜனங்களுக்கு.